ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் 18, 19 அண்ட் 20 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் பகையாப்பட்டு மற்றும் குச்சாய்ப்பட்டு உள்ளிட்ட 4 பாரம்பரிய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற இந்திய மாநிலம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜார்க்கண்ட். ஸோ ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த 4 பாரம்பரிய பொருட்களுக்கு வந்துட்டு இப்போ புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. ஸோ அதில் மெயினாக பார்த்தோன்னா பகையாப்பட்டு, குச்சாய்ப்பட்டு, முண்டா நகைகள், ஜார்க்கண்ட் மூங்கில் கைவினைப் பொருட்கள், இந்த 4க்கும் இப்போது புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. ஸோ இது பகையாப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா கோடா மாவட்டத்தைச் சேர்ந்த காடு டஸ்டர் வகைப்பட்டாகும். அதே மாதிரி இந்த குச்சாய்ப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா சரக்கேலா கர்சவான் மாவட்டத்தை சேர்ந்த காடுகளை அடிப்படையாக கொண்ட டஸ்டர் பட்டாகும். ஸோ இந்த கைவினைப் பொருட்கள் முண்டா பழங்குடியின சமூகத்தின் பாரம்பரிய நகைகள் இந்த கைவினைப் பொருட்களுக்கும், அடுத்து சோட்டா நாக்பூர் பீடபூமி பகுதியில் கிடைக்கும் மூங்கில்களை கொண்டு செய்யப்படும் கைவினைப் பொருட்களுக்கும் இப்போ புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சர்வதேச நாணய நிதியம் ஜூலை 2026 வெளியிட்ட உலக பொருளாதார கண்ணோட்ட புதுப்பிப்பு அறிக்கையின்படி 2026ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு சதவீதமாக கணக்கிடப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 3% இப்போ கணக்கிடப்பட்டிருக்காங்க. ஸோ அதில் உலக பொருளாதார கண்ணோட்டம் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் அறிக்கை குளோபல் எக்கனாமி இன் கிராஸ் கரண்ட்ஸ் ஆஃப் வார் அண்ட் டெக்னாலஜி என்ற தலைப்பில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிக்கையின்படி உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா 2026 3%, 2027ஆம் ஆண்டில் 3.4% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2025 3.5 இருந்திருக்கு. அடுத்து இது வலுவான உள்கட்டமைப்பு தேவையால் ஆதரிக்கப்பட்டு 2026 to 2027ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி சுமார் 6.4% இருக்கும் என கணக்கிடப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலம் அதிவேகமாக வளரும் நாடுகளில் பொருளாதாரங்களை இந்தியா தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இதில் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் எரிசக்தி விலை அழுத்தங்கள் காரணமாக 2026க்கான உலகளாவிய பணவீக்க கணிப்பு 4.7% திருத்தப்பட்டிருக்கு. ஸோ அதே வேளையில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப முதலீடு வளர்ச்சிக்கும் ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்சியின் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு சுய கணக்கெடுப்பு நடைமுறை எந்த தேதியில் தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2026 ஜூலை 17 சுய கணக்கெடுப்பு முறை தொடங்கியிருக்காங்க. ஸோ 2027ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்சியின் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய கணக்கெடுப்பு நடைமுறை ஜூலை 17 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுலேருந்து ஜூலை 17 ஜூலை 31 வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா குடிமக்கள் இணையதளம் வழியாகவும் தங்களது குடும்ப விவரங்களை தாங்களே பதிவு செய்யலாம். அதுக்கப்புறமேட்டு அதில் அவர்களுக்கு தனித்துவமான சுய கணக்கெடுப்பு அடையாளம் எண்ணும் வழங்கப்படும். ஸோ 2026 ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை திட்டமிட்டுள்ள வீடுகள் பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பின் பொதுமக்கள் தங்களது சுய கணக்கெடுப்பு அடையாள எண்ணை கணக்கெடுப்பு அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதன்முறையாக டிஜிட்டல் வடிவத்திலையும் நடத்தப்பட உள்ளது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கணக்கெடுப்பாளருக்கு தரவுகளை சேகரித்து நேரடியாக எதில் இது பண்ணுவாங்கன்னா அலைபேசியில் ஒரு செயலி பயன்படுத்துவாங்க. அந்த செயலியில் பதிவேற்றம் செய்வாங்க. அதுக்கு மாதிரி இதில் மொத்தம் 16 மொழிகளில் இந்த போர்ட்டல் நம்மளுக்கு செயல்பாட்டில் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஒழுங்கமைக்கப்பட்ட தெருவோர உணவு வசதியை மேம்படுத்துவதற்காக பிரதான் மந்திரி ஸ்வநிதி தெருவோர உணவு மைய திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களில் ஒன்றான லக்கன்பூர் எந்த மாநிலம் ஒன்றிய பிரதேசத்தில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் தான். இப்போது இந்த திட்டத்துக்கு முதற்கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களில் லக்கன்பூர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது பிரதான் மந்திரி ஸ்வநிதி தெருவோர உணவு மைய திட்டத்தின் இப்போ லக்கன்பூர் நகரம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது பஞ்சாபிலிருந்து ஜம்மு காஷ்மீர் ஒன்றிய பிரதேசத்துக்கு நுழையும் ஒரு முக்கிய நுழைவாயிலாக இந்த லக்கன்பூர் இருக்குது. ஸோ நவீன விற்பனை உட்கட்டமைப்பு, சுகாதாரமான உணவு இடங்கள் மற்றும் தெருவோர வியாபாரிகளுக்கு சிறந்த வாழ்வாதார வாய்ப்புகளை வழங்குவதற்காண்டி இந்த தெருவோர உணவு மையம் நோக்கமாக கொண்டிருக்காங்க. ஸோ இந்த முன்னெடுப்பானது பார்த்தோம் அப்படின்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவரங்கள் துறை அமைச்சகத்தின் கீழே தான் பிரதான் மந்திரி தெருவோர வியாபாரிகள் ஆத்ம நிர்பர் நிதி திட்டத்தின் கீழே இந்த திட்டம் செயல்படுத்திருக்கு. ஸோ பிணையமற்ற செயல்பாட்டு மூலதன கடன்களை வழங்குவதற்காகவும் தெருவோர வியாபாரிகளின் நிதி உள்ளடக்கத்தை ஆதரிப்பதற்காண்டியும் இந்த திட்டம் 2020 நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
அடுத்து பாருங்க, மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய உத்தரவின்படி அரசு நிகழ்ச்சிகள் தேசிய கீதமான ஜனகண மன பாடுவதற்கு அல்லது இசைக்கப்படுவதற்கு முன்பாக எந்த பாடல் வந்து முதல்ல வந்து இசைக்கப்படுவதே அல்லது பாடப்படுவதை உறுதி செய்ய வேணும்னு பார்த்தோம் அப்படின்னா வந்தே மாதரம் பாடல் வந்து உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க பாடுவதை. இதில் பார்த்தோம் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து இதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த பாடல் பக்கிம் சந்திர சட்டோபாத்யால் எழுதப்பட்டு 1880களில் வந்துட்டு அவரது ஆனந்த மடம் என்ற நாவலுடன் வெளியிட்டப்பட்டது இந்த வந்தே மாதரம் பாடல். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 1896 வந்துட்டு இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாட்டில் முதல் முறையாக பாடப்பட்டுச்சு வந்தே மாதரம் பாடல். ஸோ பின்னர் 1937 இந்திய தேசிய காங்கிரஸ் தனது கூட்டங்களில் வந்தே மாதரம் பாடலில் முதல் 2 பத்திகளை பயன்படுத்த முடிவு செஞ்சாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்தே மாதரம் பாடல் வந்து இப்போது தேசிய கீதத்துக்கு வழங்கப்படும் அதே அந்தஸ்தை வந்து வழங்கியிருக்காங்க இப்போது. அதே மாதிரி வந்துட்டு ஜனகணமன பாடல் வந்துட்டு யார் எழுதினாங்க பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூரால் வந்து எழுதப்பட்டு இசைக்கப்பட்ட ஜனகணமன வந்து இந்தியாவின் தேசிய கீதமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்தே மாதரம் பாடுவதற்கான இடையூறு ஏற்படுத்துவது அல்லது அவமதிப்பு ஆகியவற்றை தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றுவதற்காக தேசிய சின்னங்களை அவமதிப்பு தடுக்கும் சட்டம், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் வந்து 1971 திருத்தம் செஞ்சு மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், மத்திய அமைச்சரவை அண்மையில் 62,500 கோடி பட்ஜெட் ஒதுக்கீட்டுடன் ஒப்புதல் அளித்துள்ள அலைபேசி உற்பத்தி திட்டம் MPMS எத்தனை ஆண்டுகளுக்கு வந்துட்டு செயல்படுத்திருக்குன்னு பார்த்தோம்னா 5 ஆண்டுகள். ஸோ 2026 to 2030 வரைக்கும் வந்துட்டு செயல்படுத்திருக்காங்க. ஸோ அலைபேசி உற்பத்தி மற்றும் உள்நாட்டு மத்திய கூட்டலை வந்து ஊக்குவிப்பதற்காண்டி இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க 5 ஆண்டுகளுக்கு. ஸோ இதோட பட்ஜெட் பார்த்தோம்னா 62,500 கோடி. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் அலைபேசி தயாரிப்பதற்கான தகுதியான விற்பனையின் மீது இந்த திட்டம் 2.25% முதல் 5% உற்பத்தி ஊக்கத்தொகையை வந்து வழங்குவாங்க. ஸோ முக்கிய உதிரி பாகங்கள் உள்நாட்டிலே கொள்முதல் செய்வதை ஊக்குவிக்க கூடுதலாக 1.5% வரை ஊக்கத்தொகை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வடிவமைப்பு, பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு வந்து 3% ஊக்கத்தொகையும் இந்த திட்டம் வந்து வழங்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டம் உள்நாட்டு புதுமைகளை வந்து ஊக்குவிப்பதுடன் மின்னணு விநியோக சங்கிலிகளை பலப்படுத்துகிறது. இது தற்சார்பு இந்தியா மற்றும் இந்தியாவில் தயாரிப்போம் ஆகிய திட்டங்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வலு சேர்க்கறக்காண்டி இந்த திட்டம் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி உலக அளவில் வந்துட்டு திறன்பேசி உற்பத்தி வந்து விரிவுபடுத்திருக்காண்டி அதே மாதிரி பெரிய அளவிலான மின்னணு உற்பத்திக்கான உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தை வந்து இந்த MPMS திட்டம் வந்து தொடருது. அடுத்து பாருங்க, அண்மையில் 2 லட்சம் கடன் இணைக்கப்பட்ட பயனாளிகள் என்ற மைல்கல்லை கடந்த பிரதான் மந்திரி குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா 2020 வந்து திட்டத்தில் வந்து இப்போ 2 லட்சம் கடன் இணைக்கப்பட்ட பயனாளிகள் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மைல்கல்லை வந்து கடந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை வந்து முறைப்படுத்தி அவற்றின் போட்டித்தன்மையை மேம்படுத்துறதுக்காண்டி தற்சார்பு இந்தியா ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் 2020 வந்துட்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த திட்டமானது 20,300 கோடிக்கும் மேலான முதலீட்டாளருடன் தற்போது 2 லட்சம் கடன் இணைக்கப்பட்ட பயனாளிகளை தாண்டி புதிய மைல்களை வந்து படைச்சிருக்கு. ஸோ இது மத்திய உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகத்தால் வந்துட்டு 10,000 கோடி நிதி ஒதுக்கீட்டில் வந்து செயல்படுத்தப்படும் மத்திய அரசு நிதியுதவி பெறும் திட்டமாகும். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான திட்ட செலவுகள் 35% கடன் இணைக்கப்பட்ட மானியமாக வழங்கப்படுது. ஸோ நிறுவனங்களை மேம்படுத்த அல்லது அமைக்க ஒரு அலகிற்கு அதிகபட்சம் 10 லட்சம் வரை மானியம் வந்து வழங்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் பயனாளிகள் சுமார் 90% பேர் முதல் தலைமுறை தொழில் முனைவோர் ஆவர். ஸோ அதே சமயம் 44% பேர் வந்து பெண் தொழில்முனைவோராக இருக்காங்க. அடுத்து பாருங்க, 2026 ஜூலையில் மிஷன் ஆகமன் என்ற திட்டத்தின் கீழ் புவியின் குறைந்த சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்திய இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை வகுப்பு ராக்கெட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் 1. ஸோ இப்போது தனியார் நிறுவனமான ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற விண்வெளி துறை வந்துட்டு இப்போது அந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் வந்து அவங்களோட தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட்டான விக்ரம் 1 லேண்டரை வந்துட்டு விக்ரம் 1 வந்துட்டு 2026 ஜூலை 18 வந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்காங்க. இந்த சோதனை ஓட்டத்துக்கு வந்து மிஷன் ஆகமன் என்ற பேர் சுட்டியிருக்காங்க. இது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் வந்துட்டு ஏவப்பட்டிருக்கு. ஸோ இந்த வெற்றியின் மூலம் வந்து அமெரிக்கா, சீனாக்கு அப்புறம் நம்ம தான் வந்து தனியார் சுற்றுப்பாதை ஏவுதல் திறனை வந்து நிரூபித்த 3வது நாடு என்ற பெருமையை வந்து இந்தியா பெற்றிருக்கு. ஸோ இந்த ராக்கெட் பார்த்தோம் அப்படின்னா 7 மாடி அடுக்கு உயரமும் 4 நிலை கொண்ட இந்த விக்ரம் 1 லேண்டர்
விக்ரம் 1 ராக்கெட் முழுக்க முழுக்க கார்பன் கலவையில் வந்து செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி 3D பிரிண்டட் திரவ என்ஜின்களாலும் உருவாக்கப்பட்டிருக்கு. இது புவியின் தாழ்வட்ட சுற்றுப்பாதையில் வந்து சுமார் 350 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை வந்து சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக இருக்குது. ஸோ இந்த விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று போட்டப்படும் புகழ்பெற்ற விஞ்ஞானி விக்ரம் சாராபாயின் நினைவாக தான் இந்த ராக்கெட்டுக்கு வந்து விக்ரம் 1 அப்படின்ற பேர் சூட்டப்பட்டிருக்கு. ஸோ இதோட கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் 18, 19 and 20 பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மே மந்த் அண்ட் ஜூன் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் PDF வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.